jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் புல்லிங்கிற தலைப்பில் தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். புல்லிங்கா அது என்னதுன்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் நிறைய கோல்ஸ் இருக்கும். அதை நான் அச்சீவ் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. சில பேர் அதை அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் நீங்கள் ரோல் மாடலாக வச்சுருப்பீங்க. ஆனால் எப்படி அச்சீவ் பண்ணுறதுனே தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லட்டா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய ரோல் மாடல் வச்சுருப்பீங்கல்ல, அவங்களுடைய ஒவ்வொரு சக்ஸஸ்க்கு பின்னாடியும் அவங்களுடைய பெஸ்ட் எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க. பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு. ஏசப்ப உங்களுக்கு ஜெயத்தை தரணும்னா அந்த காரியத்துல உங்களுடைய எஃபர்ட்டையும் நீங்க போடணும். நீங்க ப்ரே பண்றதோட விட்டுறாம உங்களுடைய பெஸ்ட்டை நீங்க கொடுக்கும் போதுதான் ஏசப்ப உங்களுக்கு அந்த காரியத்துல ஜெயத்தை கொடுப்பாங்க. இதை குறித்து தான் நம்ம ஜாலி டைம் ப்ரோக்ராம் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போறோம். ஷார்ட் ஃபிலிமை கவனமா பாருங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து நாங்க क्वेश्चंस கேட்போம். ஷார்ட் ஃபிலிம் பார்க்கலாமா? ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். ஸ்டூடண்ட்ஸ், நம்ம டேவிட் தான் இந்த தேர்ட் டேர்ம் இன் ஃபர்ஸ்ட் ரேங்க். எவ்ரிபடி கிளாப். அது மட்டும் இல்ல, நடந்த ரன்னிங் காம்படிஷன், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாத்துலயுமே நம்ம டேவிட் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர். எவ்ரிபடி கிளாப். ஆமா டேவிட், எப்படி எல்லாத்துலயுமே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற? உன்னோட திறமையின் ரகசியம் என்ன? அது வந்து மேம், அது என்னடா அது வந்து? எந்திரடா முதல்ல. வீட்ல ஃபுல்லா கேம்ஸ் விளையாடுறது, இங்க வந்து தூங்குறது. இடியட், போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. அப்ப என் கிஃப்ட் கிளப். இப்படியே கிளாஸ்ல தூங்கு. நல்லா வாங்கலாம் தூங்குறதுல ஃபர்ஸ்ட். கெட் அவுட். சாரி மேம். என்ன டேவிட், ஏன்டா இங்க நிக்கிற? இல்லடா, நான் கூட அந்த பேட் பாய்ஸ் வந்துட்டாங்கன்னு பயந்துட்டேன்டா. ஏன்டா அவங்கள பார்த்து இவ்வளவு பயப்படுற? அப்புறம் என்னடா, அவங்க பீஸா பர்கர்னு சாப்பிட்டு குண்டு குண்டா இருக்காங்க. எப்ப பாரு என்கிட்டயே வந்து வம்பு இழுக்கிறாங்க. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் அவங்க எல்லாத்தையும் அடி வெளுக்க போறேன். நீ தானே? பார்க்கலாம். இப்ப வா, நம்ம சாப்பிட போலாம். ஐயோ, அவங்க வந்துட்டாங்க. யோரோ பத்திர குண்டுன்னு சொன்ன? உங்களை சொல்லல. காதை பாரு கழுது காத மாதிரி, வாய பாரு தவளை மாதிரி. சண்டேனா நம்ம ஜாலியா விளையாடுவோம். இவனை பாரு சர்ச்சுன்னு, தலைவனுக்கு வர பில்டப் பாரு. இது வரைக்கும் ஒரு பிரைஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் மார்க் கூட இல்ல. நீ இது வரைக்கும் ஒரு தேர்ட் பிரைஸ் கூட வாங்கினது இல்ல. நீல எதுக்குடா ஸ்கூலுக்கு வர? நானும் வின் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் மார்க்கும் வாங்குவேன். பாருங்க. பாப்பம் சூளை சொல்லுங்க கட்டு. டேவிட், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. அம்மா உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். எனக்கு ஒண்ணு வேணாம், போங்கம்மா. ஏண்டா, என்னடா ஆச்சு? எனக்கு வர கோவத்துக்கு போங்க. என்னாச்சு இவனுக்கு? ரொம்ப கோவமா இருக்கான். என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரியா இருக்கான். அப்பா, செம்ம டயர்டா இருக்கு. ஜெனி, என்னங்க? ஒரு காஃபி கொண்டு வா. கொண்டு வரேன். இந்தாங்க காஃபி.
டேவிட் என்ன பண்றான்? என்னன்னே தெரியலங்க, டேவிட் ஒரே கோவமா இருக்கான். உள்ள போய் கதவை அடைச்சுக்கிட்டான். சரி விடு, என்னன்ட்டு நான் பேசிக்கிறேன். என்ன? சரிங்க. அப்பா அப்பா சொல்றா, என்ன விஷயம்? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்பா, நான் உங்ககிட்ட பேசணும்பா. சொல்லு, என்ன விஷயம்? ஸ்கூல்ல எல்லாரும் என்ன மட்டும் கிண்டல் பண்றாங்கப்பா. அப்படியா? அதனால என்னால எதுலயுமே வின் பண்ண முடியலப்பா. ஓ அப்படியா? என்னங்கப்பா எல்லாத்துக்கும் அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பா விளையாடாதீங்கப்பா. நானும் எல்லாரும் மாதிரியும் சூப்பரா வரணும், மிஸ் கிட்ட பாராட்டு வாங்கணும். அதுக்கு என்னப்பா பண்ணணும்? நான் விளையாடல, உனக்கு ஒரு கேம் வைக்கிறேன். என்ன கேம் டாடி? இரு, இத புடி. உனக்கு ஒரு கேம். இந்த டப்பால உள்ள பால் எல்லாம் கீழே விழணும். ஆனா மூடிய ஓபன் பண்ணாம கீழே விழணும். அது எப்படி முடியும் டாடி? இதுல இருக்கிற பால் கீழே விழணும்னா தேவையில்லாத மூடிய ஓபன் பண்ணணும் டாடி. குட். இந்த மாதிரி எல்லாத்துலயும் வின் பண்ணனும்னா தடையா இருக்கிற இந்த மாதிரி தேவையில்லாத மூடியை நீ கழட்டி எறியணும். அப்படினா இங்க இந்த உலகத்துல நம்மள கிண்டல் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களால தான் நம்ம திறமைய மேல கொண்டு வர முடியும். மத்தவங்க சொல்ற எதையுமே பெருசா கண்டுக்காம உன்னுடைய வேலையில நீ கவனம் செலுத்தினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். புரியுதா? புரிஞ்சது டாடி. அது மட்டும் இல்ல, பைபிள் சொல்லுது 1 கொரிந்தியர் 9:24 பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓகேவா? ஓகேப்பா. யார் உன்னை கிண்டல் பண்ணாலும் அதை கண்டுக்காம உன் இலக்க நோக்கி ஓடு. அப்பதான் பெருசா ஜெயிக்க முடியும். ஓகேப்பா, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். Thank you பா. I love you பா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் ஃபிலிம் பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அந்த டேவிட் நல்ல மார்க் எடுக்கணும், கிளாஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படிலாம் ரொம்ப ஏம் வச்சிருந்தான். ஆனா டீச்சர் லெசன் எடுக்கும்போது படுத்து தூங்கிட்டு இருந்தான். நீங்க அப்படி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னா டீச்சர் சொல்றத நல்லா கவனிக்கணும், படிக்கணும். மற்ற எந்த காரியத்தில் அச்சீவ் பண்றதா இருந்தாலும் உங்க பெஸ்ட்டை கொடுக்கணும். செய்வீங்க தானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் நான் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு கூட நீங்க ஆன்சர்ஸ்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க. வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா சூப்பரா கரெக்டான ஆன்சர்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. என் நேம் இப்போ வரலேன்னு நீங்க நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க தானே? கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் அனுப்புங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் உங்க நேம் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த கொஸ்டினை பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை 9488375315 நம்பருக்கு ஃபாஸ்ட்டாக அனுப்புங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்தோம்ல, அதை பார்க்கும்போது உங்களோட கனெக்ட் பண்ண முடியுதா? எனக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆமாம், நானும் இந்த மாதிரி ஸ்கூலில் புள்ளி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது என்னை கிண்டல் பண்ணியிருக்காங்க, மார்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில் இல்லைனாலும் வெளியே நான் இந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கிறேன். சர்ச்சில் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அக்கா எனக்கு பாட முடியல, அதனால் என்னை சர்ச்சில் என்னை பாட தப்பாக பாடிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்படின்னு வீட்டில் கிண்டல் பண்ணலாம், கசில்ஸ் நடுவில் கிண்டல் பண்ணியிருக்கலாம். அதாவது சொந்தக்காரங்கள்லாம் கூடி வந்திருக்கும்போது எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது, அவன் நல்லா படிக்கிறான், நீ படிக்கல, அவன் இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப புள்ளி பண்ணிட்டாங்க. நான் நிறைய அழுதுட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டேன் அப்படின்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருக்கிறீங்கல்ல. உங்களுக்கு இது கனெக்ட் ஆக முடிஞ்ச இந்த மாதிரி சில பேர் இருக்கிறீங்கல்ல.
உங்களுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி என்னால் நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம். சரியா? என்னை யாரும் கிண்டல் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்படிலாம் மக்கள் வேதனைக்குள்ளே போகிறாங்க, அதனால் யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? சரி, இப்போ நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போயிடுவோம். ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது, நான் ஏன் என்னால் எதுவுமே முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போயிடுவோம். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த மறந்துடுவோம். என்ன தெரியுமா? வசனத்தை படிச்சுட்டு வந்துடலாமா? ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவருக்கும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இந்த வசனம், அதாவது நம்ம பந்தய சாலையில ஓடுறோம், நம்ம பரிசுத்தமா இருக்கணும், நம்ம எல்லாவற்றையும் நம்ம வேகமாக ஓடணும், பரிசுத்தமாக ஓடினா நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட நம்ம ஓடணும் அப்படின்னு இந்த வசனத்தை பவுல் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும், அதாவது நான் இந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு தான் ஓடுவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் பரலோகத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு கோலை நோக்கி நீங்கள் ஓடுங்க. நான் தான் போவேன், நான் தான் கண்டிப்பாக போயே ஆவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஓடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சரியா? இது 100 times 1000 times உண்மைதான். நாம் அப்படிதான் இருக்கணும். சரியா? பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமாக இருக்கணும், நான் கண்டிப்பாக போவேன், விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு தம் பிடிச்சிட்டு நம்ம ஓடணும். நம்மளோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வரும் தெரியுமா? கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளால் எதுவுமே முடியாது, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம முடியாது, அதனால் நம்ம கிண்டல் பண்ணுறது நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகும், எல்லாம் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், பந்தய சாலையில் ஓடுகிறவங்க நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு இன்டென்ஷனோட ஓடுவாங்க. அதே மாதிரி நம்ம ஓடணும் அப்படின்னு திருப்பேரத்தில் எழுதப்பட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் என்ன விஷயத்தில் யார் கிண்டல் பண்ணுறாங்க, உனக்கு இது வராது, உனக்கு படிப்பு வராது, நீ இதில் வின் பண்ணவே மாட்ட, இதுக்கும் உனக்கும் செட் ஆகாது அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக நான் இதில் வின் பண்ணியே ஆவேன், நான் கண்டிப்பாக எனக்கு இது செட் ஆகும், ஏசப்பா எனக்கு உதவி செய்வார் அப்படின்றதுல நீங்கள் அந்த ஒரு ஃபர்ம்னஸோட நீங்கள் இருக்கும்போது ஏசப்பா உதவி செய்வாங்க. 2வது வசனத்தில் நான் அந்த 25வது வசனத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பந்தயத்தில் ஓடுற எல்லாத்திலும் இச்சை அடக்கமாக இருப்பாங்க, அப்போ நீங்களும் இச்சை அடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்னு. இதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்க தானே? இப்போ ஐபிஎல் சீசன் கிரிக்கெட் நடந்துட்டுருக்கு. இப்போ தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு நம்ம ஐபிஎல்குள்ளே போயிருக்கோம். ஐபிஎல் சீசன் நீங்கள் நல்லா பாருங்களேன். நீங்கள் நிறைய பிளேயர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு 1 monthக்கு முன்னாடியே அவங்க ஒரு செக்யூரிட்டைஸ்டு ஜோனுக்குள்ளே வந்துடுவாங்க. அதாவது அவங்க ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களால அவங்களுக்கு எல்லாமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சாப்பாடு அவங்களுக்கு விரும்பாத அவங்களால சாப்பிடவே முடியாது. டயட் ஃபுட்டில் தான் இருக்கணும். இவ்வளோ தான் சாப்பிடணும், அவ்வளோ தான் சாப்பிடணும், இவ்வளோ தான் இருக்கும். அவங்களுக்கு சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் பேசக்கூட டைம் இருக்காது. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே தூங்கணும், 8 hours ஸ்லீப் கண்டிப்பாக அவசியம். இப்படி பல வகையான ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்களுக்கு உண்டு. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு அவங்க பேர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் அவங்களால வின் பண்ண முடியும். நம்ம பார்க்கும்போது கிரிக்கெட் இது சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு ஃபேம் கிடைக்குது, அவங்க நல்லா விளையாடுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க போடுற ஹார்ட் ஒர்க் நமக்கு தெரியாது. இவங்க இப்போ மட்டும் இல்லை, அவங்க காலேஜ் டேஸில் சரி, படிக்கும்போதும் சரி, ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்க சாப்பாடும் சரி, அவங்க ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன், காலையிலேருந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் அவங்களால அந்த இடத்துக்கு வர முடியுது. இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்கல்ல, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எனக்கு எல்லாருமே எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கள, நான் அதை கண்டிப்பாக நான் செஞ்சு முடிப்பேன், என்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் ஃபார்மாக நம்பி நான் தான் வின் பண்ணுவேன், நான் தான் இதை படிக்க எனக்கு வராதா, என்னால் படிக்க முடியும், ஏசப்பா எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்கள் ஜெபத்தோட நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட, நான் அந்த செஞ்சே ஆவேன் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் ஓடணும். ஆனால் அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பிசாசு கொண்டு வருவோம்.
எப்படி டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான். நீங்கள் படிக்க உட்காருவீங்க, இல்லை இந்த விஷயத்த செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேர் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கணும்னு இருக்கும், நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவீங்க, டிவி பார்க்கணும்னு தோணும், ஃபோன் தோணும், கேம் விளாடணும்னு தோணும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான் பிசாசு. இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஏசப்பா அதை பார்க்குறாங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என் பிள்ளை ஹார்ட் ஒர்க் பண்ணுறா, என் பிள்ளை வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டர்மினேஷனோட வந்து இறங்கி செய்கிறா, கண்டிப்பாக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து ஜாலியாக இருக்காமல் எப்போ இருக்க போகிறோம். சில பேர் சொல்லலாம், இப்போல்லாம் வந்து பெரியவங்களாம் ஜாலியாக இருக்காங்க, நாங்களாம் அப்படியா இருக்கோம். உங்களை மாதிரி தான் கிடையாது, உங்களை மாதிரி தான் பெரியவங்களுக்கும். எப்படினாலும் சரி, நம்ம கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஃபார்மாக டிட்டர்மினேஷனோட எல்லா காரியத்தையும் செய்யும்போது தான் நமக்கு வந்து சக்ஸஸ் வரும், எல்லாமே வரும். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா. இங்கே ஒரு அண்ணா இருந்தாங்க, சரியா? அவங்களுக்கு பேசவே வராதான், அவங்களுக்கு எதையுமே பேச தெரியாது, எதுவுமே அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தோடனே கண்டிப்பாக அவங்க பேசி தான் ஆகணும். நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது வரும். ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்டலாம் பேசணும். இவங்களுக்கு வாயே திறக்க தெரியாது, பேசவே வராது, இங்கிலீஷில் பேச சுத்தமாக தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாங்களா. ஆனால் ஒரு நாள் அவங்க மற்றவங்கலாம் பேசும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஃபீரியராக இருக்கும். மற்றவங்க இங்கிலீஷில் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ, என்னால் பேச முடியலையே, எனக்கு பேச வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கூனி குறுகி தனியாக உட்காந்து எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, பேச தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையில் இருந்தாங்களா. ஒரு நாள் அவங்க முடிவு பண்ணாங்க, அது எப்படி எனக்கு பேச வராமல் இருக்கணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், நான் கண்டிப்பாக நான் இதில் சக்ஸஸ் பண்ணியே ஆவேன், நான் வின் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி தைரியத்தோட ஜெபிச்சு பேசி பழகி நிறைய புக்ஸ்லாம் வாங்கி பேசி பழகி ஹார்ட் ஒர்க் பண்ணி பேச ஆரம்பித்தாங்களா. எந்த அண்ணானால தொடர்ந்து இங்கிலீஷில் 4 லைன் பேச முடியாதோ, அவங்களால சரளமாக பேச முடியாதோ, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏசப்பா அந்த ஹார்ட் ஒர்க்கு கனம் பண்ணாங்க. கடைசியில் பாருங்கள், நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் போய் அவங்க நல்ல ஒரு சேலரியில் சூப்பர், இப்போ எங்கே போனாலும் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் டாக் கொடுக்க வராங்க. நிறைய காலேஜஸில் இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்லி மோட்டிவேஷன் டாக் கொடுக்க போகிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னால் பேசவே முடியாது அப்படின்னு இருந்த அண்ணனை அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது, அவங்க ஜெபிச்ச ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது ஏசப்பால் உயர்த்த முடியும்னா, நீங்கள் எதை குறித்து ரொம்ப காம்ப்ளெக்ஸோடு இருக்கிறீங்க, இன்ஃபீரியாரிட்டியோடு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஏசப்பாவால் உங்களை உயர்த்த முடியும். அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் இதில் வின் பண்ணி ஆவேன். ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு உதவி செய்வார், எந்த விஷயம் எனக்கு வரல, என்னால் முடியும். ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா கிட்ட சொல்கிறீங்களா? ஏசப்பா நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, என்னால் நல்லா படிக்க முடியும், என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால் வின் பண்ண முடியும், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, என்னால் நல்லா இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க முடியும், ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, நான் நிச்சயமாக வின் பண்ணுவேன். நீங்கள் சொல்லுங்கள், தகப்பனே இந்த பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா, எந்தெந்த காரியத்தில் வந்து ஃபெயிலியராக இருக்கிறாங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரை அவங்க கிண்டலுக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண உதவி செய்யுங்க. பிசாசு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இந்த பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வராதபடிக்கு நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு உதவுறதற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். டேஸ் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். நம்ம ஹார்ட் ஒர்க் செய்யணும், நீங்கள் டிட்டர்மினேஷனோடு இருக்கும்போது ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். இன்னொரு ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெசேஜ் கேட்டிங்களா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? நீங்களும் இனிமேல் உங்களுடைய அச்சீவ் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போடுவீங்க, அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் டூருக்குலாம் போயிருக்கும் போது நிறைய பேலஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சூப்பரான பில்டிங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ அழகாக இருக்கும்ல, பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆனால் அதை சப்போர்ட்டாக இருக்கிற பில்லர் இல்லாட்டி அந்த பேலஸ் இடிஞ்சே விழுந்துடும். அந்த பேலஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க்குன்ற பில்லர் இருக்கணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஷைன் ஆக முடியும். நீங்களுமே அப்படி இருப்பீங்க தானே? ஓகே அச்சீவர்ஸ், இந்த ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஹார்ட் ஒர்க்கோடு உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, have a great day. Bye. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535.
God bless you.